அந்த பெரியவர் ஒரு அறிவாளி. எதையும் யதார்த்தமா சிந்திச்சு பார்த்து விவேகமா தீர்வுகளை சொல்வாரு. ஒருத்தன் அவர்கிட்ட போய், சார், என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை தான், கஷ்டம்தான். சுருக்கமா சொல்லணும்னா நான் துன்ப சிறையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பரிதாபமா சொன்னான். அவர் அவன்கிட்ட, ஏன் இப்படி சொல்ற, என்ன காரணம்னு கேட்டாரு. அதுக்கு அவன், என்னை சுற்றியுள்ளவங்க எல்லாரும் எனக்கு துன்பத்தை தான் கொடுக்கறாங்கன்னு சொன்னான். உடனே அவர், உனக்கு துன்பம் கொடுப்பது மற்றவர்கள் இல்லப்பா, உன் மனம்தான்னு சொன்னாரு. அதுக்கு அவன், அப்படியா சொல்றீங்க, அப்படின்னா துன்பத்துல இருந்து விடுபட என்ன வழின்னு கேட்டான். பெரியவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. முதல்ல உன் மனசை நீ புரிஞ்சுக்கிடணும். ஒரு கதை சொல்றேன் கேளு. ஒருத்தர் ஆசையா ஒரு பூனைய வளர்த்தாரு. ஒரு நாள் அந்த பூனை ஒரு எலிய பிடிச்சு கவ்விக்கிட்டு வந்துச்சு. அவருக்கு ஒரே சந்தோஷம். மனசுக்குள்ள அவர் பூனைய ரொம்ப பாராட்டினாரு. அடுத்த நாள் அந்த பூனை அவர் ஆசையா வளர்த்த கிளிய கவ்விக்கிட்டு வந்துச்சு. அவருக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு. பூனை மேல கோபமா வந்துச்சு. இன்னொரு நாள் அந்த பூனை எங்கேயோ போய் ஒரு குருவிய பிடிச்சு கவ்விக்கிட்டு வந்துச்சு. இப்போ அவர் சந்தோஷப்படவும் இல்ல, வருத்தப்படவும் இல்ல. பூனைய மேலும் கீழும் பார்த்தாரு, அவ்வளவுதான். எதையாவது பிடிச்சிட்டு வர்றது பூனையின் சுபாவம்னு புரிஞ்சுக்கிட அவருக்கு கொஞ்ச காலம் ஆயிற்று. தனக்கு பிடிக்காத எலிய பிடிக்கும் போது இன்பம், தனக்கு பிடிச்ச கிளிய பிடிக்கும் போது துன்பம், தனக்கு சம்பந்தமே இல்லாத குருவிய பிடிக்கும் போது இன்பமும் இல்ல, துன்பமும் இல்ல. இன்பத்தையோ துன்பத்தையோ தர்றது பூனையோ அதோட செயலோ இல்ல, தன்னுடைய மனசுதான்னு அவருக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி கதைய முடிச்சாரு. மனச புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சாலமோனுக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கொடுப்பாரு.